நினைக்கிறேன். விசித்திரமா இருக்குல்ல? நான் உனக்கு அவ்வளவு நெருக்கமா வந்தேன். கண்டிப்பா உனக்கு தப்பா பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம நீ தேவையில்லாம அத பத்தி இத பத்தி பேசுறது எல்லாமே என்ன டைவர்ட் பண்றதுக்காகன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆர்வி, இங்க விஷயம் என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக தயங்கி தயங்கி நடந்துட்டு இருக்க? பிலீவ் மீ, ஐ நோ நடந்தது எல்லாமே தப்பா தான் நடந்திருக்கு. நான் லிமிட்டை கிராஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கும் தெரியும். ஆனா இது எல்லாமே நான் அறியாம செஞ்சது. ஆனா நீ என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் என்னைக்கும் உன்னை புருஷனா தான் நினைக்கிறேன். அப்புறம் நேத்து ராத்திரி நீ எனக்கு அவ்வளவு நெருக்கமா வந்ததும் கொஞ்ச நேரத்துக்கு நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலங்கறத மறந்துட்டேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீ இல்லங்கறதையும் மறந்துட்டேன். எனக்கு நீ மட்டும் தான் தெரிஞ்ச. ஆர்வி, ஐ ஃபெல் சம்திங் ஃபார் யூ. ஆனா நீ மட்டும் என்கிட்ட இருந்து தூரமாவே இருக்க. இத பாரு ஆர்வி, நீ ஏதோ தப்பு செஞ்சிருக்கன்னு நான் உன்கிட்ட சொல்ல வரல. நான் இப்ப சொல்ல வந்தது எல்லாமே இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ எனக்கு புருஷனா ஆக முடியாது. ஆனா என்னைக்குமே எனக்கு நண்பனா இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் நமக்கு நடுவுல எந்த உறவு இருந்தாலும் இல்லைனாலும் நட்பு மட்டும் என்னைக்குமே இருக்கணும். ரவி, எனக்கு இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாருமே இல்ல. என் பக்கத்துல நீ இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவுமே நீ எனக்கு துணையா இருக்கணும். That's it. உன்கிட்ட இருந்து எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நோரத்திகா, நீ இதுக்காக என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தப்பி என் பேர்ல இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல என்னால. உனக்காக நேற்று என் பேரை கொடுத்த அத்தனை பேருக்கு முன்னாடி உனக்காக என் பேரை கொடுத்த என்னால உனக்கு செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னால் நிறைவேற்ற முடியல ரத்திகா. உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? யார் ஒருத்தன் தனக்கே துணை இல்லாம இருக்கானோ அவன் எப்படி இன்னொருத்தருக்கு துணையா இருக்க முடியும்? தப்பு என்னோடதுதான். ஷாலினி இறந்தப்புறம் வந்து அவளோட ஞாபகம் என் மனசுல இப்பவும் உயிரோட தான் இருக்கு. என் மனசுக்கு எவ்வளவு புரிய வச்சேன். அவ இறந்து போயிட்டா இனிமே அவ என் வாழ்க்கையில இருக்க மாட்டான்னு சொன்னேன். ஆனா என் இதயத்தால அவளை மறக்க முடியல. என்னால புரிஞ்சுக்க முடியும். சின்ன வயசு ஞாபகங்கள் நம்மளை விட்டு அவ்வளவு சீக்கிரமா போகாது. அது மட்டும் இல்லாம இது உன்னுடைய சின்ன வயசு காதல். ரித்திகா, நீ எப்படி இத்தனை நாள் காத்துட்டு இருந்த? இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையாரு. அன்னைக்கு பப்ளிக் முன்னாடி நான் உனக்கு கொடுத்த வாக்க நிச்சயமா நிறைவேற்றுவேன். அன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவேன். உனக்கு எல்லா உரிமையும் நான் கொடுப்பேன் ரித்திகா. உனக்கு ஒரு நல்ல புருஷனா நான் இருப்பேன். வெறும் பேருக்காக மட்டும் இல்ல, அந்த உரிமையை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா ப்ளீஸ், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கூட. என் மனசு அந்த உண்மையை ஏத்துக்கணும். ஷாலினி இந்த உலகத்துல இல்லைன்னு இந்த உண்மையை என்னைக்கு என் மனசும் புத்தியும் ஒன்னா ஏத்துக்குதோ, ஷாலினி இனி இல்லைன்னு தெரியுதோ, அன்னைக்குதான் எல்லாம் மாறும். அன்னைக்கு என் மனசார நான் உன்னை ஏத்துப்பேன் ரித்திகா. இட்ஸ் ஓகே. என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஆமா, இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, ஓகே, லிசன், I'll call you tomorrow. நிஷா, குழந்தை அழுதுகிட்டு இருக்கா, நீ அவளை பாத்துக்கிறத விட்டுட்டு நெயில் பாலிஷ் போடுறதுல பிஸியா இருக்க? நான் கூட தான் பிஸியா இருந்தேன். 24 மணி நேரமும் அவனை என் மடியிலே வச்சிட்டு இருக்க முடியாது. மகேஷ், உங்களுக்கு தான் தெரியும்ல, டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வீக்னஸோட சேர்த்து டிப்ரெஷனும் வரும்னு. அதனாலதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். நிஷா, நீ இவனோட அழுகிய நிறுத்ததுக்கு அப்புறம் கூட நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம்ல? அவன் நாள் பூரா அழுதுட்டு இருக்கா மகேஷ். அதை நிறுத்துறதுதான் என் வேலையா? மடியில வச்சு தாளாட்டின, பால் குடிக்க வச்ச, எல்லாத்துக்கும் மேல அவனை தூங்க வைக்க ட்ரை பண்ண, அதுவும் முடியல. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க? சரி விடு, இப்ப இவளோட அழுகிய நிறுத்து. உங்களுக்கு அவ்வளவு கவலை இருந்தா நீங்களே இதை பண்ணலாமே.
அது மட்டும் இல்லாம இப்ப அவனை நான் தொட்டு தூக்குனேன்னா என் நெயில் பாலிஷ்லாம் கலைஞ்சிரும். சரிடா சரிடா. என் செல்லம் அழாதடா. இங்க பாரு, டைப்பர் ஈரமாயிடுச்சு. இங்க பாரு நிஷா, இவனால பேச முடியாது. அட்லீஸ்ட் நீயாவது பாக்கலாம்ல. சரி, இவன் டைப்பரை சேஞ்ச் பண்ண. காலையில தான் டைப்பர் சேஞ்ச் பண்ண. இப்ப இத மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலே எனக்கு வாந்தியா வருது. நான் இவனோட அம்மானா காலையில இருந்து நைட் வரைக்கும் இவனோட எல்லா தேவையும் செஞ்சே ஆகணுமா? இது அம்மா அப்பாவோட வேலைதாம்மா. அப்புறம் இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. விளையாட்டம் இல்ல. ஒரு சில நேரம் எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலேயே உனக்கு தாய் பாசமே கிடையாதா? ஓ காட் மகேஷ், இந்த மாதிரி லெக்சர்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. வெறும் கொஞ்ச நாள் இவனுக்கு அம்மாவா இருந்து நான் வெறுத்து போயிட்டேன். ஐ அம் ஃபெட் அப். ப்ளீஸ். ஷாலினி, எங்க என்ஜிஓல ஜெயில இருந்து வந்தவங்கள நாங்க செல்ஃப் டிபெண்டா மாத்துவோம். ஹேண்ட் கட் பேக், ஹேண்ட் மெட்டீரியல்ஸ், வுடன் பாக்ஸஸ், பாஸ்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை அவங்க தயார் பண்ண கத்துக்குவாங்க. இதெல்லாம் மார்க்கெட்லயே சீக்கிரம் வித்து போயிடும். மேடம், உங்களுக்கு இந்த லெட்டர் வந்திருக்கு. ஆ, என்னாச்சு ஆண்டி? நாம இங்க இருக்கிற ஜனங்களோட ப்ராப்ளம்ஸ புரிஞ்சுக்குவோம், அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுவோம். ஆனா இங்கே நம்மளோட ப்ராப்ளத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த லேண்ட்ல இந்த என்ஜிஓ இருக்கோ அந்த ஓனர் தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, இடத்தை காலி பண்ண சொல்லி. ஷாலினி, இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக முடியும். ஆனா எந்த ரேட்டுக்கு நமக்கு இந்த இடம் லீஸுக்கு கிடைச்சிருக்கோ அதுல இருந்து டபுள் ரேட்டுக்கு தான் கிடைக்கும். நம்ம பணத்தை பூரா இடத்தோட லீஸுக்கே செலவு பண்ணிட்டோம்னா அப்புறம் என்ஜிஓ எப்படி நடத்த முடியும்? நீங்க இத பத்தி அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா ஆண்டி? நாங்க எத்தனையோ முறை அவருக்கு லெட்டர் அனுப்பணும். ஆனா அவர்கிட்ட இருந்தா எந்த ரிப்ளையும் இல்ல. வந்திருக்கிறது இந்த நோட்டீஸ் மட்டும்தான். ஏன்னு தெரியல. அவருக்கு நம்மளோட ப்ராப்ளம் புரியலையா இல்ல அவர் புரிஞ்சுக்க விரும்பலையான்னு. நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? அவங்க கம்பெனியோட மேனேஜர் கிட்ட. ஆண்டி, நாம வேணா கம்பெனியோட ஓனர் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமே. ஒருவேளை அவர் நம்ம ப்ராப்ளம புரிஞ்சுக்கலாம்ல. ஓனர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இதுதான் அந்த ஓனரோட மெயில் ஐடி. ஓகே, அப்போ நான் ஒரு வேலை பண்றேன். இந்த மெயில் ஐடிக்கு நான் ஒரு மெயில் அனுப்புறேன். ஒருவேளை அவரை பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளம் அவர் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. டோன்ட் வரி ஆண்டி, ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். ஒருவேளை எதுவும் நடக்கலனாலும் நமக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்டென்ஷனாவது கிடைக்கும்ல. ஷாலினி, இதனாலதான் நான் உன்னை என் கூட இங்க கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஏன் இதெல்லாம் தோணுச்சுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா உனக்கு மத்தவங்களோட ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதை சால்வ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு. நான் மெயில் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆஃபர் வேணுமா? பியூர் ஹனி வேணுமா? ஐஃப்ளோ ஹனி. நம்ம ஆஃபர் பியூர் ஹனி மட்டுமே. ஐஃப்ளோ, சாய்ஸ் ஆஃப் a healthy family. எங்க என்ஜிஓல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ்க்கு நீங்க ஏன் ஏமாற்றத்தை கொடுக்கறீங்க சார்? ஜெயில இருந்து வெளியில வந்ததா அவங்க தன்னம்பிக்கையை இழந்துடுறாங்க. அதனால யாருக்குமே முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். அப்புறம் இன்னும் சில பேருக்கு அவங்க சூழ்நிலையே அவங்கள அந்த மாதிரி ஆக்கிடும். அப்புறம் வேற சில பேரு காதல்ல தப்பு பண்ணிருப்பாங்க. இங்க அவங்க காதல அடையணும்னு நினைப்பாங்க, இல்ல தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. நியூ மெயில், புதுசா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹலோ, யாருக்கா? ஏய், நான் உன்னோட எல்லா அஃபிஷியல் மெயில்ஸையும் என் மெயில் பாக்ஸுக்கு டைவர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரைட்? அப்புறம் உன்னோட இந்த காஸ்மோஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூ இருக்குல்ல, அது அப்புறம் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ உன்னை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, ரைட்? அப்புறம் நீ அந்த லாமாஸ் கிளாஸ்க்கு போறல? குட், ஆல்ரைட், பாய், see you, take care. எங்களோட நிறுவனம் இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்.
இதுக்கு பணத்தை விட அதிகமா தேவைப்படுற விஷயம் நம்பிக்கை. ஒருத்தருக்கு உங்களால சந்தோஷத்தை கொடுக்க முடியலன்னா நம்பிக்கையை கொடுங்க. அந்த நம்பிக்கையால இந்த உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஒரு தனி மனிதனோட காதல் 2 பேருக்கு போதுமானதா இருக்கும், அதே மாதிரி ஒரு நம்பிக்கை வாழ்க்கை பூரா கிடைக்க போற எல்லா சந்தோஷத்துக்கும் காரணமா அமையும். சார், உங்க கம்பெனில நீங்க எங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல லீஸ்க்கு இடத்த கொடுத்துருக்கீங்க. அதனால நாங்க உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். எங்க என்ஜிஓவுக்கு வேற எங்கேயாவது ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இத்தனை வருஷம் எப்படி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ரிகார்ட்ஸ், நந்திதா தாஸ். அப்பா என்ன சொல்வார்னா, ஒருவேளை உன்னால யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியும்னா அட்லீஸ்ட் நம்பிக்கையாவது கொடுக்கணும்னு. ஏன்னா வெறும் அந்த நம்பிக்கையை வச்சு நம்மளால எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். அவங்க சந்தோஷத்துல உங்களுக்கு உங்க சந்தோஷம் கிடைக்கும். அதனால யாருக்காவது நம்பிக்கை கொடுக்கும் போது அது நாம அவங்களுக்கு பண்ற ஹெல்ப் இல்ல, நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கிற ஹெல்ப். நான் இந்த மெயிலுக்காக ஏன் இவ்வளவு எதிர்பார்க்கறேன்னு தெரியலையே. ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் உன்னை உணர்ந்துகிட்டே இருக்கேன் ஷாலினி. எதை பத்தி நினைச்சாலும் எனக்கு முதல்ல ஞாபகம் வரது நீதான். என்னால உன்னை மறக்க முடியல. இல்ல நான் உன்னை மறக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? ஒரு ஹாட் கிறிஸ்பி கிரன்ச்சி ஸ்நாக் இப்ப இருந்தா மழை பெய்யுது, டெலிவரி கிடையாது. ஏன் கிடைக்காது? You have to know the right now. ஆண்டி, நான் அந்த கம்பெனி ஓனருக்கு மெயில் பண்ணிட்டேன். ஐ ஹோப் நம்ம ப்ராப்ளம் அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு சால்வ் ஆயிடும். அப்புறம் நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தல, பாப்அப் கிஃப்டிங்காக. இங்க பாத்தியா இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும்? அப்புறம் இதுக்குள்ள ஸ்டேஷனரிஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இதை இப்படி மூடி இப்படி டேபிள் மேல வச்சாச்சுன்னா கார்ப்பரேட் ஹவுஸுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இல்ல? ஆமா ஆண்டி, ஒருவேளை நாம இதை நிறைய குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஃபைனான்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, ப்ரொடக்ஷன் பிரசன்டேஷனுக்காக நாம சில கார்ப்பரேட் கம்பெனிஸை மீட் பண்ணணும். அத பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன். யார்கிட்ட? இவர்கிட்ட தான். இவரை நான் பார்ட்டில சந்திச்சேன். மிஸ்டர் ஷியாம் குமார், ஹெட் ஆஃப் கார்ப்பரேட் சோஷியல் சர்வீஸ். ஆண்டி, இவர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் இவர்கிட்ட ஒரு மீட்டிங்காக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நைட் கேலக்ஸி ரெஸ்டாரண்ட்ல நாம இவரை மீட் பண்ண போறோம். தட்ஸ் கிரேட் ஆண்டி. விடுனா பாருங்களேன், இவர் நம்ம ஃபைனான்ஸ் சாங்ஷன் பண்ணிட்டாருன்னா அது நம்ம என்ஜிஓக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நீ எது சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நீயே நினைச்சு பாரு, யாருக்காக நம்ம இந்த வேலை செய்ய போறோமோ அவருக்கு எவ்வளவு கிடைக்க போகுதுன்னு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ எங்க என்ஜிஓல வேலை செய்யலான்னு முடிவு பண்ணதுக்கு. சரி, நான் உன்கிட்ட சில பினான்சியலான விஷயங்கள்லாம் பேசணும். வா. ஃபைனான்ஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா இந்த ஆக்ட்ரஸ் நந்திதா இருக்காங்கல்ல. கஷ்டப்படுற குடும்பம் சார், ஃபைனான்ஸ் தாங்கன்னு அழுதே வாங்கிடுவா. இங்க பாரு ரித்திகா, இனிமே உன்னோட வாழ்க்கை முழுமையா மாறி போயிடும். அம்மா ஆகிற சுகம் எல்லாத்த விடவும் ரொம்ப பெருசு.
அதுக்கு முன்னாடி எல்லா சுகமும் அப்படியே காணாம போயிடும். சரி போதும், இந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுடு. இதுக்கு மேல வேலை செஞ்சா களைச்சு போயிடுவேன். இல்ல பவி, நீ அவளுக்கு புரியவை. ரித்திகா, நீ டேஸ்டியா ஏதாவது சாப்பிடணும்னு என்கிட்ட சொன்னல. சரி வா, நம்ம வெளியில போய் ஏதாவது சாப்பிடலாம். ஆனா பவி, இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. இன்னொரு நாள் போலாம். உன் மூட எப்படி சரியாக்குறதுன்னு எனக்கு தெரியும். ஐ ஹாவ் குட் நியூஸ் ஃபார் யூ. நான் உங்ககிட்ட சொன்னல, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு. உன்னோட எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன்னு சொன்னல. இனிமே காஸ்மோஸோட பொறுப்பு என்னோடது. ஆனா ஆர்வி, இந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்ப நான் சொல்ல போற குட் நியூஸை விட எந்த விஷயமும் இம்பார்ட்டண்டா இருக்காது. அட, அப்படி என்ன குட் நியூஸ் பா? சீக்கிரமா சொல்லு. ஆமாண்ணா, சீக்கிரம் என்ன குட் நியூஸ்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் அந்த குட் நியூஸ் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கோம். ஆக்சுவலி நான் ஆபீஸ்ல அப்புறம் சஞ்சீவ் சாரோட இந்த லேண்ட் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நீ அந்த இடத்தை விற்கணும்னு நினைச்சிட்டு இருந்தல, அதை விற்கிறதுக்கு பதிலா அதே இடத்துல சஞ்சீவ் சார் பேர்ல கஷ்டப்படுற ஏழைங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா எப்படி இருக்கும்? அவரோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா ஆர்வி, அதுக்காக நமக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஃபண்ட்ஸ் போடுறேன். இதுல லேண்ட் உண்டு, ஃபண்ட்ஸ் எந்து. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம 2 பேர் தான். வாவ் அண்ணா, சூப்பர். இது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். வெறும் பாராட்டு மட்டும் பத்தாது. இந்த விஷயத்துல நீ எனக்கு துணையா இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு சில ரெஸ்பான்சிபிள் ஆளுங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. கேட்டல ரித்திகா, இனிமே உன்னோட எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன். நீ வெறும் ரெஸ்ட் எடுத்தா போதும். இது உண்மையில ரொம்ப நல்ல விஷயமாச்சேப்பா. அதனால இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். இன்னைக்கு சமையலையும் ஸ்வீட்டையும் நான் தான் செய்வேன். சரியா? இல்லம்மா, நீங்க சமையல் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்? ஏன்னா இன்னைக்கு நைட்டு நானும் ரித்திகாவும் டின்னருக்கு வெளியே போறோம். மஹிந்திரா ஒரு புது ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காராம். அது மட்டும் இல்லாம டின்னருக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காரு. எனக்கு ஈவினிங் 7 மணிக்கு அங்க ஒரு மீட்டிங் இருக்குமா. நான் அங்கதான் இருப்பேன். நீ ஒரு 7:30க்கு அங்க வந்து ரீச் ஆயிடு. இஸ் தட் ஓகே ஃபார் யூ? ஓகே. எக்ஸலண்ட் ஒர்க். நீங்க ரொம்ப நல்ல ப்ரொபோசல் ரெடி பண்ணிருக்கீங்க. சார், நாங்க ரிலீஸ் ஆன கைதிகளுக்கு உதவி பண்ணலாம்னு விரும்புறோம். தண்டனையை அனுபவிச்சு அவங்க சொசைட்டிக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பேசிக்கலி நாங்க அவங்களுக்கு ஹோப் கொடுக்க விரும்புறோம், நம்பிக்கை கொடுக்க விரும்புறோம். ஏன்னா அவங்களும் லைஃப்ல முன்னேறணும்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்ன மாத்திக்கிட்ட மாதிரி அவங்களும் அவங்க வாழ்க்கையை மாத்திக்கலாம்ல. 1 செகண்ட். நீங்க இவங்கள பத்தி பேசும்போது ஏன் நடுவுல உங்களை இழுக்குறீங்க? சார், நானும் ஜெயில இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி. என்ன குற்றத்துக்காக? மர்டர் கேஸ்ல. பட் சார், நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்ன மிஸ்ஸஸ் காஞ்சனா, நீங்க இந்த முக்கியமான விஷயத்துல ஒரு கொலைகாரியை இன்வால்வ் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் நீங்க அவளை ஏன் கூட டின்னர் மீட்டிங்க்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மிஸ்டர் ஷியாம், சாரி மிஸ்ஸஸ் காஞ்சனா, நான் எந்த கொலைகாரி கூடயும் பிசினஸ் மீட்டிங் வச்சுக்க மாட்டேன். நீங்க இங்க இருந்து இவளை கூட்டிட்டு போங்க, இல்லனா நான் இங்க இருந்து போக வேண்டியிருக்கும். மிஸ்டர் ஷியாம், ப்ளீஸ் காம் டவுன். இங்க எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நந்திதாவை நான் ஹையர் பண்ணல. அவ என் கூட வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவ உங்க கூட வேலை செஞ்சா அவளும் உங்கள மாதிரி மாறிடுவாளா என்ன? இவ உங்க கூடவே இருந்தாலும் இவ ஒரு கொலைகாரி தானே? சார், நீங்க இவளோட பாஸ்ட வச்சு இவளோட பிரசன்ட ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? இப்பதான் நீங்க உங்க வாயால சொன்னீங்க இவ கொடுத்த ப்ரொபோசல் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ப்ளீஸ், நீங்க அவளோட கடந்த காலத்தை பத்தி பாக்காதீங்க, அவளோட வேலையை பாருங்க சார். சாரி மிஸ்ஸஸ் காஞ்சனா, நீங்க இந்த மாதிரி ஆளுங்க கூட டீல் வச்சுக்கீங்க. ஆனா நான் இந்த மாதிரி ஆளுங்களை சந்திக்க கூட விரும்ப மாட்டேன். அட, நேத்தி ஒருத்தருடைய உயிரை எடுத்திருக்கான, இன்னைக்கு அவ நன்மை செய்வாளா என்ன? அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நல்லது பண்ணா மட்டும் இவ கொலகாரி இல்லாம போயிடுவாளா என்ன? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இவங்க முகம் வேணா அப்பாவி மாதிரி இருக்கலாம், ஆனா இவங்க குணம் என்னைக்குமே மாறாது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மிஸ்டர் ஷியாம். எங்களை மாதிரி ஆளுங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க. எது வரைக்கும் மாற மாட்டோம்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு திருப்பம் கிடைக்கிற வரைக்கும். நாங்க கிரைம் பண்ற போதான் எங்களுக்கு முதல் திருப்பமே கிடைக்குது. அப்புறம் 2வது திருப்பத்துக்காக நாங்க எங்க வாழ்க்கை பூரா காத்துட்டு இருப்போம். எப்ப திருப்ப கிடைக்கும், எப்ப வாழ்க்கை மாறும் வெயிட் பண்ணுவோம். என்ன ஒரு கொலைகாரியா தான் பாக்குறீங்கல்ல? அது உண்மைதான். ஆனா நான் எந்த குற்றமும் பண்ணல. அப்புறம் எத்தனையோ பேர் என் கூட அங்க ஜெயில இருந்திருக்காங்க. அவங்க கூட நான் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். அவங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இருந்தாலும் அவங்க எல்லாருமே குற்றவாளிங்க தான். அவங்க ஏன் தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா எல்லாரும் அவங்கள குற்றவாளிங்கன்னு தான் சொல்றாங்க. எந்த திருப்பத்தை பத்தி நாம இப்ப பேசிட்டு இருக்கோமோ, அந்த திருப்பத்தை சூழ்நிலை தான் நமக்கு கொடுக்குது. சில சமயங்கள்ல நம்ம சூழ்நிலையோட கட்டாயத்தால நம்ம உயிரை காப்பாத்திக்கிறோமோ இல்ல மத்தவங்க உயிரை எடுக்கிறோமோன்னு வித்தியாசம் தெரியாம போயிடும். ஒரு சில சமயம் நாம இருக்கிற மனநிலையில
எது சரி எது தப்புன்னு நமக்கே தெரியாம போயிடும். நாம சட்டத்துக்கு தான் கண்ணு இல்லைன்னு நினைப்போம். ஆனா அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் காரணமா இருப்பாங்க. ஏன்னா எங்களை நீங்க எப்பவும் குற்றவாளிகளை மட்டும்தான் பாப்பீங்களே தவிர வேற எப்படியும் இல்ல. ஒரு முடிவை எங்களுக்கு கோர்ட்டு கொடுக்கும், அப்புறம் இன்னொரு முடிவை நீங்களா தான் கொடுக்குறீங்க. ஏன்னா எங்களால எதுவுமே முடியாது, நாங்க மாறவே மாட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒருவேளை உங்களால ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியலனா தென் ப்ளீஸ் அவங்கள பத்தின ஒப்பீனியனை மட்டும் நீங்க கொடுக்காதீங்க. ஆண்டி ப்ளீஸ், நாம இங்க இருந்து கிளம்பலாம். இனிமே இங்க காற்று வந்து